பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கீங்களா? கடந்த 9 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார் இல்லைங்களா? இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மை கிருபையாய் நமக்கு இன்னொரு மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் கூட ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து, அந்த வாக்குத்தத்தத்தை யாரெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம், கர்த்தர் நம்முடைய ஊழியத்தின் சார்பில் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். யாரை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார் என்பதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கிதியோன் என்கிற ஒரு வாலிபன். இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியரின் கையிலே அகப்பட்டு, மீதியானியர் இஸ்ரவேல் ஜனுடைய எல்லா ஆசீர்வாதங்களை சூறையாடி, அவருடைய மிருகஜீவன்கள், விளைநிலங்கள், பயிர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கொள்ளையடித்து அவருடைய ஆசீர்வாதங்களை திருடி, மீதியானியரின் கைக்கு ஜனங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கும் பொழுது, கிதியோன் என்கிற ஒரு வாலிபன் தம்முடைய ஜனங்களுக்காக கோதுமையை அவன் போரடித்தான் என்பதாக வேதம் சொல்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி கோதுமையை அவன் போரடித்து தன்னுடைய ஜனங்கள் மீது கொண்டிருந்த அக்கறைக்காக அவன் கர்த்தருடைய சித்தத்தின்படி செயல்பட்டதுனால எல்லாரும் பயந்து அவன் நடுங்கி கொண்டிருந்த வேளையில் கர்த்தர் அந்த கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்து கொண்டிருக்கிறியா? ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்றும்படியாக நீ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறியா? உலகம் ஒருவேளை உங்களை பயந்தவர்களாக பார்க்கலாம், உலகம் ஒருவேளை உங்களை ஏளனம் செய்யலாம், ஆனால் கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியாக பார்க்கிறார். இந்த மாதத்தில் எப்படி கிதியோனை கர்த்தர் மறைவிடங்களிலே அவன் பயந்து ஒருவேளை அந்த மீதியானரின் கைக்கு தப்புவிக்கும்படியாய் தேவ திட்டத்தை நிறைவேற்றின பொழுது அவனை வெளியரங்கமாய் கொண்டு வந்து பராக்கிரமசாலியாய் அந்த எதிரியின் மீது கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்ய போகிறார். இந்த மாதத்தில் உங்களை ஜெயமாய் நடத்த போகிறார். நீங்கள் ஆண்டவருக்கென்று செய்கிற ஒரு பிரயாசத்தை கூட அவர் மறந்து போகிறது இல்லை. உங்களை வெளியரங்கமாய் கொண்டு வந்து இந்த மாதம் முழுதும் வெற்றியாய் ஜெயமாய் நடத்த போகிறார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த வாக்குத்தத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, மகிழ்ச்சியோடு ஆண்டவரே நடத்தி ஜெயமாய் வெற்றியாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்துவிட்டு உமக்கு ஸ்தோத்திரம். கிதியோனுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வெற்றியாய் நடத்துவீராக. அப்படியே செய்துவிட்டு உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.